தமிழக மக்களுக்கு வணக்கம். ஒரு அப்பாவிய ஜெயிலில் தள்ளி நெஞ்சு மேலேயே மிதித்து லட்டி எடுத்து வாயிலேயே விட்டு அப்படியே குழப்பி சவுக்கு சங்கரன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம தளபதியை தான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தான். இதை நான் சொல்லலைங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. கண்காட்சியெல்லாம் வச்ச சிலைகளெல்லாம் பாருங்கள், பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. மிசாவில் தளபதியை தூக்கி போட்டு மிதின்னு காவலர்கள் மிதிக்க சிட்டிபாபு மேலே விழுந்து தளபதியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தன்னோட இன்னுயிரை தியாகம் செய்ய அன்னைக்கு தியாகி சிட்டிபாபு காவல்துறையால் அடிச்சே கொல்லப்பட்டார். எங்கள் தளபதி எவ்வளோ கஷ்டங்களை பட்டார். சின்ன வயசுலேயே மிசா கொடுமைகள்லாம் அனுபவிச்சார். தன்னோட மனைவி நிறமாச கர்ப்பிணியாக இருந்தப்ப தளபதியை தூக்கி போட்டு இந்த குத்துனானுங்களே அப்படின்னு நம்ம திராவிட மாடல் உடன்பிறப்புகள் ரைட்டப்லாம் ரொம்ப வலுவாக எழுதுவாங்க. எப்போல்லாம் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சரோட பிறந்த நாள் அன்னைக்கெல்லாம் எழுதுவாங்க. அவர் பதவியேற்ற அன்னைக்கெல்லாம் எழுதுனாங்க. தளபதி மிசாவையே பார்த்தவர் இந்த மாதிரியான சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டார். பாசிச மோடியே எங்கள் தளபதி மிசாவையே பார்த்தவர் இப்படியெல்லாம் குட்டிகரணம் போடுவாங்க. அதாவது எப்படின்னாக்க, அவங்களுக்கு அனுதாபம் வேணும்னு வச்சுங்க, தலைவர் பட்ட கொடுமை மிசாவில் தூக்கி போட்டு மிதித்து வாயில் லட்டியால் அடித்து இப்படியெல்லாம் உருளுவாங்க. சும்மா பந்தாவா இதே பேசணும்னு வச்சிங்களேன், எங்கள் தளபதி மிசாவையே பார்த்து வர்றா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், மோடியே ஓடிவிடு, அப்படியே இதெல்லாம் ஒரு சீனு. அப்போ ஏதாவது வலுவா ஆதாரத்தோடு மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதே மோடிக்கிட்ட வெள்ளக்குடையை தூக்கிட்டு போவாங்க. ஹா மோடி ஜி, வாங்க ஜி, வரவேற்கிறோம் ஜி, நீங்கள் முன்னாடி கருப்பு பலூன் விட்டதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஜி, ஏதோ கோலலாம் போட்டோம் அதுக்கெல்லாம் மன்னிச்சிங்க ஜி, இப்போ பாருங்கள் ஜி, கூட கருப்பாக இருக்கக்கூடாதுன்னு வெள்ளையாக தான் தூக்கிட்டு வந்திருக்கோம் ஜி அப்படின்னு வெண்சாமரம் வீச ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ நம்ம சவுக்கு சங்கர் மேட்ருக்கு வருவோம். எதனால் இதை நான் முன்னாடி சொல்லிவிட்டு அடுத்து இந்த மேட்ரை எடுக்கிறேன் அப்படின்னா, ஸ்டாலினுக்கு வந்தால் ரத்தம். மிசாவில் அடித்து கொடுமைப்படுத்தி தளபதியை இவ்வளோ சித்திரவதை பண்ணுச்சு இந்த காங்கிரஸ். தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரும்போது அது ரத்தம். இங்கிட்ட சவுக்கு சங்கருக்கு வந்ததுன்னா அது தக்காளி சட்னி. நல்லா பார்த்துங்க, இங்கே வந்தால் ரத்தம், இங்கே வந்தால் தக்காளி சட்னி. சூப்பராக இருக்குல்ல. சவுக்கை அடித்து கையை காலை உடைக்கணும், சவுக்கை வாயை உடைச்சி விடணும், ஜெயிலே அவனை மாவு கட்டு போடணும், பாத்ரூமில் வலிக்கிட்டு விடணும். கேஸு போட்டுக்கிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்த கேஸு. நேற்றோட 6 வழக்கு போட்டாச்சு. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, நம்ம 200 ரூபா உடன்பிறப்புகள் இங்கிட்ட எழுதின ரைட்டப்புக்கு அப்படியே தலைகீழாக மறுபடியும் இங்கிட்ட எழுதுவாங்க. இவனெல்லாம் விடவே கூடாது, உள்ளே வச்சு முடிச்சு விடுங்க ஆஃபீஸர். இதெல்லாம் நானாக சொல்லலை. நீங்கள் திமுகவோட ஐடி விங்கில் இந்த 200 ரூபா உடன்பிறப்புகளோட ரைட்டப் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக எழுதிக்கிட்டு இருப்பானுங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், 200 ரூபா கிடைக்கணும். திரும்ப வெளியில் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியல, வர்ற அன்னைக்கு தெரியும், பார்த்துக்கோ. சரி, இப்போ சீரியஸாக விஷயத்துக்கு வருவோம். காமெடி பண்ணது போதும். இப்போ 6 வழக்குகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து போடப்பட்டிருக்கு. இதில் இந்த வீரலட்சுமின்னு ஒரு அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அம்மா இந்த சவுக்கு ஃபெலிக்ஸுக்கு கொடுத்த வீடியோவை பார்த்துட்டாங்களாம். கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்களாம். அதனால் அவங்க ஒரு வழக்கு, பெண்களை நீங்கள் எப்படி அவமதிக்கலாம் அப்படின்னு. சாதாரணமாக இருக்குது, அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு போயிடலாமே. அரசாங்கம் நினச்சா டெலிட் பண்ண முடியாதா? இப்படி டெய்லி ஒருத்தன் பார்த்து எனக்கு மன உளைச்சல் ஆகுதுன்னு பேட்டி கேஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு 1 லட்சம் கேஸ் வாங்கி போட்டுடலாமா? ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இங்கே மக்கள் கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்காங்க, 1.5 லட்சம் காவலர்கள் தான் இருக்காங்க. நீதிமன்றம் ரொம்ப கம்மி, நீதியரசர்களோட எண்ணிக்கை கம்மி. ஆயிரக்கணக்கான வழக்குகள் வாய்தாவுக்கு மேலே வாய்தா வாங்கி இழுத்துக்கிட்டே இருக்குது. லட்சக்கணக்கான வழக்குகள் கிடப்புலையே கிடக்க. இதுக்கெல்லாம் தாமதிக்கப்படக்கூடிய நீதியே அநீதி அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஒருத்தனுக்கு தாமதமாக வழங்கப்படக்கூடிய நீதி அப்படிங்கிறதே அநீதி அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்குமே போகாமல் திரும்ப கேஸ் வாங்கி இதுக்காக கோர்ட் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நியாயமாக நீதி கிடைக்க வேண்டியவர்களுக்கான நீதி அப்படிங்கிறது தாமதிக்க தான் படும். அதான உண்மை. அழகாக அதுக்கு கேஸ் போட்டானே இந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்கலாமே, டவுன்லோட் பண்ணி வச்சுப்பீங்க, உங்களுக்கு வழக்குக்கு அது ஆவணமாக போயிட போகுது. நேற்று ரெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஃபெலிக்ஸும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் முன்ஜாமீன் கேட்டார், நீதிமன்றம் ஜாமீன் மறுத்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப சரியான நடவடிக்கை தான். ஏன்னா சவுக்கு அவர்கள் இது தொடர்பாக அந்த பெண் காவலர்கள் குறித்து பேசும்போது ஃபெலிக்ஸ் அதை இடைமறிச்சிருக்கணும். பெரும்பாலும் சவுக்கு அவர்கள் பேசும்போது யாருமே இடைமறிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, சவுக்கு பேசுனா வியூஸ் போகுது, அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு. ஆனால் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் இடைமறிச்சிருக்கணும். இல்லைன்னா சவுக்கு கிட்ட சொல்லிட்டு எடிட்டிங்லேயாவது அதை தூக்கியிருக்கணும்.
இவருக்கான பொறுப்பு இருக்கு இல்லையா, சமூக பொறுப்பு. ஏன்னா இவர் வந்து ஜேர்னலிச வகுப்பெல்லாம் வேற நடத்திட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது வாட் இஸ் ஜேர்னலிசம் அப்படிங்கிறதுல இவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கணும். ஏதோ சவுக்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி இந்த வரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க, இது வேண்டாம், பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணியிருந்துருக்கணும். அதை பண்ணாமல் விட்டார். அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்கல, டெல்லியில் வச்சு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் மீதும் தொடர்ச்சியாக வழக்குகள் அப்படிங்கிறது பாய்ச்சப்படும். ஏன் பெலிக்ஸை இப்போ தொட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, சவுக்க பேட்டி எடுக்கிறதுக்கு இனிமேல் எல்லாரும் அச்சப்படணும். அப்படியே பேட்டியே எடுத்தாலும் இது மாதிரி சவுக்கு பேசி இருந்தா அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு போகணும், அப்படியே போட அவனுங்க பயப்படணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபெலிக்ஸும் தூக்கப்பட்டிருக்காரு டெல்லியில் வச்சு. சவுக்கு மேலே இந்த வீரலட்சுமி கொடுத்த வழக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி கடாசியாச்சு. எத்தனை பேருப்பா கேஸ் கொடுக்குதுன்னு. இப்போ இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பிவிஜி அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த டெண்டர் வழங்கப்பட்ட தேதி, அதுக்கான கிரேஸ் பீரியடு 30 கோடி ரூபாய் அவங்க செலுத்த வேண்டிய தொகை அப்படிங்கிறத வந்து 30 நாளுக்குள்ளே செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2023 டிசம்பரில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அதில் ஏதோ தேதி மாறி இருக்கு, அந்த ஆவணம் வந்து சவுக்கால திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சிஎம்டிஏவோட ஆவணங்களையே மாற்றிட்டதா ஒரு வழக்கு அப்படிங்கிறத தொடர்த்துருக்காங்க. இது அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. ஏன்னா சவுக்கு இந்த பேட்டியை கொடுத்து 6 மாதம் ஆகி போச்சு. 6 மாசமா சிஎம்டிஏ அதிகாரிகள் அந்த ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கு, சவுக்கு கொடுத்தது தப்பு அப்படின்னு தெரியாமல் என்ன கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? இதே மாதிரி பேட்டி கொடுத்த அன்னைக்கே வழக்கு தொடுத்துருக்கலாமே. ஏன் சிஎம்டிஏ அதிகாரிகள் ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்கு 6 மாதம் லேட் ஆகுது? என் சம்பளம் வாங்காமல் தர்மத்துக்கு வேலை செய்கிறாங்களா? ஆவணங்கள் தப்பு, சவுக்கு மேலே தப்பாகவே இருக்கட்டும், அன்னைக்கே வழக்கு கொடுத்துருக்கணும். இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கப்பா? அப்போ இது ஒரு அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை. இன்னும் என்னென்னலாம் கேஸ் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, உள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு. இதில் எனக்கு சில விஷயங்கள் சந்தேகம். நீதிமன்றம் அப்படிங்கிறத நாம் கேள்வி எழுப்ப முடியாது, எழுப்பவும் கூடாது. அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான போக்கு அப்படிங்கிறது அல்ல. ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறவனுக்கு நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடிய சட்ட தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மக்கள் வந்து கடைசி நம்பிக்கையாக வச்சுருக்கக்கூடியது நீதிமன்றத்தையும் அங்கே வேலை செய்யக்கூடிய நீதியரசர்களையும் தான். இது ஒரு சந்தேகமாகவே நான் கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த செந்தில் சிறைத்துறை சூப்பரண்ட் இருக்கார் இல்லையா கோவையில், அவர் வந்து சவுக்கு மேலே ஏற்கனவே சவுக்கு வந்து அவர் மேலே வழக்கு போட்டிருக்காரு. அதனால் அவர் அடித்து கை உடைக்கப்பட்டிருக்கு. திரும்ப நீதியரசர்கள் எப்படி அதே சிறைக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி போக முடியும்? இப்போ சவுக்கு மாதிரியான நபர்களை விட்டுருங்க. இப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரணமானவனை ஒருத்தனை பிடிச்சிட்டு போகிறீங்க, அவன் உள்ளே வச்சு அடிக்கிறாங்க. நான் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவான், எங்கே போய் சொல்லாதேன்னு. நம்ம கொஞ்சம் வரட்டு திமிர் உள்ளவன் போய் சொல்லிடுவான், என்னை அடித்தது இவனுங்க தான் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப நீ என்னை அவங்ககிட்டயே அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நான் எப்படிங்க சொல்ல முடியும்? கோர்ட்லியாடா போய் சொல்கிறேன்னு என்னை மறுபடியும் படுக்க போட்டு வெளுப்பாங்களா வெளுக்க மாட்டாங்களா? சாமானியனுக்கு இந்த அச்சம் அப்படிங்கிறது வரும் தானே. குறிப்பிட்ட ஒரு சிறையில் வச்சு தாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஏன் நீதியரசர்கள் அதை வேற சிறைக்கு மாற்ற மாட்டேங்கிறாங்க? சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் மேலே ஒரு சின்ன விசாரணை வச்சுருக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை வைக்கலாம். இது மாதிரிலாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல. உண்மையிலேயே திரு தடாரஹிம் அவர்கள் சொன்ன மாதிரி இது எல்லாம் ஒரு சிஸ்டமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கிட்ட இப்படி ஒரு கேள்வி எழுறது அப்படிங்கிறத தவிர்க்க முடியவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அறிவாளிங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அறிவாலய ஊடக பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுநிலைங்கிற பேரில் வெளியில் சுற்றுவானுங்க. குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு சொல்லுவானுங்க. உண்மையிலேயே குரலற்றவர்களோட குரலாக ஒலித்தது சவுக்கு சங்கர் தான். அந்த நபரை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. எதனால் இவ்வளோ தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கை நடக்குதுன்னா, கடைசி 2 வருடம் ஆட்சி இருக்குது, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2 வருஷம் நாம் உக்கிரமாக சம்பாதிக்கிற நேரம். அடுத்த 5 வருஷம்லாம் நமக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். நம்ம ஆண்டு கழிச்ச லட்சணத்துக்கு டெபாசிட் தேர்மானம் முதல்ல பார்த்துக்குவோம். இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ அடிச்சிட முடிஞ்சுமோ அடிச்சிடணும். இவன் வெளியில் இருந்தானா நம்மளை அடிக்க விட மாட்டான். இவனை தூக்கி உள்ளே போடு, வர்ற வருமானத்தை தூக்கி நம்ம கல்லாவில் போடு அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் சவுக்கு உள்ளே இருக்கார் அப்படின்னு தான் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அறிவாலய ஊடக பிரிவினர் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 2-3 பேர் பேசுனதெல்லாம் கேட்டேன். நம்ம வாழ்வீச்சு வேல்வீச்சு செந்தில் இருக்காப்புல, அறிவாலயத்துக்கு வாடகைக்கிட்டு இருக்காரு. அவர் சூப்பரான ஒரு சந்தேகம் கேட்டார். சவுக்கு அரெஸ்ட் ஆகும்போது டிஷர்ட் போட்டிருந்தாரு, மறுபடியும் டிஷர்ட் மாற்றிருக்காரு. கை உடைக்கப்பட்டால் எப்படி அவரால் டிஷர்ட் மாற்ற முடியும்? எப்பேற்பட்ட ஒரு அறிவாளி பார்த்துங்க. இவங்களையும் ஒரு 5 லட்சம் பேர் பின்தொடர்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே பரிதாபமாக இருக்குது. வேணா செந்திலுக்கு வேணா நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், கிளம்பி வாங்க, உங்கள் கையை வேணா அடித்து உடச்சி நான் வேணா டிஷர்ட் மாற்றி காட்டுறேன்.
ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காமிச்சிருவோமே, ஏன் அந்த சந்தேகம்? ஏன் கை உடைச்சா டிஷர்ட் மாட்ட முடியாதா? வேணா வாங்க, உங்கள் கையை நானே அடித்து உடைக்கி உங்களோட அனுமதியோட, ஏன்னா வன்முறை அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வாகாது. அவருக்கு அந்த சந்தேகம் இருந்தால் நீங்கள் வேணால் வந்து எப்படிப்பா அப்படிலாம் மாட்ட முடியாது அப்படின்னு வேணால் என்கிட்ட கேளுங்க, நானே அழகாக கையை உடைச்சி உங்களுக்கு புது டிஷர்ட் மாட்டி காட்டுறேன். அப்போ புரியும் இப்படி தான் மாட்டியிருப்பாங்க அப்படின்னு. இதையெல்லாம் ஒரு சந்தேகம்னு தூக்கிட்டு வரானுங்க பாருங்கள் அறிவாலய கொத்தடிமைகள். இதுக்கு இந்த யூடியூப் புரூட்டஸ்ன்னு ஒருத்தன் செந்தில் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சந்தேகமான கேள்வியை எழுப்பிட்டாராம். அதை இவன் டீகோட் பண்ணி காட்டுறாப்புல யூடியூப் புரூட்டஸ். உண்மையிலேயே சொன்னால் யூடியூப் புரூட்டஸ் வந்து ஒரு 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட பின்தொடர்பாளர்கள் உள்ள ஒரு சேனல் தான். சாதாரணமான ஆள், ஒரு 10,000 சப்ஸ்கிரைபருக்கு இப்போ தான் வந்திருக்கோம். ஆனாலும் சொல்கிறேன், யூடியூப் புரூட்டஸ் நான் விமர்சிக்கிற அளவுக்கு அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சமாவது அறிவு வேணும், கொஞ்சமாவது நம்ம பேசக்கூடிய விஷயத்தில் தர்ம நியாயங்களுக்கு பின்னாடி நிற்கணும். எவன் செஞ்சாலும் தப்பு தப்பு தான், ஒரே பக்கம் ஜாலரா அடிச்சுட்டு நின்னா அதுக்கு பேர் ஆர்எஸ் பாரதி சொன்ன அந்த உதாரணத்தை நாம் எடுத்துக்கலாம். ஒருத்தன் சிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாரிதாஸ், சாட்டை துரைமுருகன், நம்ம தமிழா பாண்டியன் பேசுகிறாப்புல சவுக்கோட 3வது மனைவிக்கு 3 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. ஏப்பா, சவுக்கு ஒரு பேட்டியில் பெண் காவலர்கள் தொடர்பாக பேசுனது பர்சனல் அட்டாக்கு. அந்த அதிகாரியான டிஜிபி அவர்களை நீங்கள் எப்படி பர்சனலாக அட்டாக் பண்ணலாம்? பேசுறது இதே வாடகை வாய் தமிழா பாண்டியனோடது. இப்போ சவுக்கோட 3வது மனைவி, அது மட்டும் சவுக்கோட பர்சனல் இல்லையாப்பா? உனக்கு வாய் வாடகைக்கு நீ விட்டு பிழைக்கிறேங்கிறதுக்காக இது பர்சனலாக தெரியும், இது பர்சனலாக தெரியாதா? அது என்ன உங்களுக்கு வந்தால் அர்த்தம், சவுக்குக்கு வந்தால் தக்காளி சட்னியா? சவுக்குக்கு வர்றது தக்காளி சட்னின்னு தான் இங்கே பல பேர் நினச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் சவுக்கு வெளியில் வந்தால் இவனுங்க எல்லாருமே தக்காளி சட்னி தான், ஒருத்தம் கூட மிச்சம் மாட்டானுங்க. வச்சு செய்வார், அந்த நாளுக்காக காத்திருக்கேன்.